நான் சாதியும் அல்ல, நான் மதமும் அல்ல, நான் மொழியும் அல்ல, நான் இனமும் அல்ல, நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. என்னுள் பேரண்டமும் பேரண்டத்திற்குள் நானும் இரண்டறக் கலந்திருக்கின்ற என்றென்றும் நிலைத்திருக்கின்ற பிரம்மமே நான். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமை யான். இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்பு பிரதமர் மோடி கன்னியாகுமரியில் தியானம் இருந்தார் இல்லையா? ஒரு 17 கேமராவோ 22 கேமராவோ 27 கேமராவோ சொல்கிறாங்க. அது எத்தனையோ இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவர் விருப்பம். முதல்ல தியானம்னா என்ன, இதை பற்றி பல வீடியோவில் நான் பேசியிருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி இந்த இது தேவைப்படுறதுனால நான் சொல்கிறேன். மோடி செய்தது தியானமா நாடகமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் தியானம்னா என்னங்கிறத வரிசையாக சொல்லிட்டு வர்றேன். தியானம் என்பதை அஷ்டாங்க யோகத்தில் பதஞ்சலி முனிவர் எப்படி குறிப்பிடுறாருன்னா, யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு ஒரு 8 விதமான படிநிலைகளை வச்சுருக்கிறாரு. இப்போ தியானம்ன்றது எந்த இடத்துல இருக்குன்னா 7வது இடத்துல இருக்குது. இந்த 7வது இடத்துல தியானம் நடக்கணும்னா, தியானம் அமையணும்னா அதுக்கு முன்பு இருக்கின்ற 6 படிநிலைகளை கடக்கணும். அந்த 6 படிநிலைகளை கடந்த ஒருவனுக்கு மாத்திரமே தியானம் என்பது அமையும் என்பது ஞானமடைந்த ஞானிகளின் கூற்றாக இருக்குது. அதை தான் ஒரு பதஞ்சலி சொல்லியிருக்கிறாரு. திருமூலரும் சொல்வதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது என்னென்னு புரியலை, எனக்கு தெரியலை. நான் இது பதஞ்சலி தான், அட்டாங்க யோகத்தை வடிவமைத்தவர் பதஞ்சலி தான். ஒரு சிலர் திருமூலர்னு சொல்கிறாங்க, அது தவறுதலாக சொல்கிறாங்க. அட்டாங்க யோகத்தை பதஞ்சலி தான் உருவாக்குனார். அப்போது இந்த 7வதாக இருக்கிற தியானம் அமையணும்னா அதற்கு முன்பு இருக்கின்ற 6 படிநிலைகளை கடந்தாகணும். இந்த 6 படிநிலைகளுக்கு ஒன்னொன்றுக்கும் நான் தனித்தனியாக பதிவு போடுறேன். அட்டாங்க யோகம்னா என்னங்கிறது நான் பதிவே தனியாக போடணும்னு ஒரு பையன் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பையன் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தான், ஐயா அந்த பதிவு ஒன்று போடுங்கன்னு. அதற்கான நேரம் வரலை, அதுக்கு தனியாக நான் போடுறேன். அட்டாங்க யோகம்னா யமம்னா என்ன, நியமம்னா என்னென்னு தனித்தனியாகவே ஒரு பதிவு போடுறேன். யமம்னா என்னென்னன்றதை சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு சீக்கிரமாக சொல்லிட்டு போகிறேன். யமம் அப்படின்றது கொல்லாதிருத்தல். யமம் என்பது கொல்லாதிருத்தல். எதை கொல்லாதிருத்தல்? பிற உயிரினங்களையும் மனிதனையும் கொல்லாதிருத்தல், தீய விஷயங்களை செய்யாதிருத்தல். கொல்லாதிருத்தல்னா கொள்வது மாத்திரம் இல்லை, தீய விஷயங்களை, தீய பழக்க வழக்கங்களை, தீயவைகளை தன்னிடத்தில் கொள்ளாதிருத்தல் தான் யமம். இங்கே மணிப்பூர் கலவரத்தப்போ மணிப்பூரே இன்ன வரைக்கும் அது சகஜ நிலைக்கு வரல. 2 பெண்களை ஒட்டு துணி இல்லாமல் சமூக வலைதளத்தில் 65 நாள் கழித்து தான் அது வெளியில் வந்தது. அது உலக நாடே எவ்வளவு இந்தியாவை பார்த்து எவ்வளவு கேவலமாக பேசுனாங்கன்றதை எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அந்த 2 பெண்களில் ஒரு பெண் அந்த எல்லையோர பாதுகாப்பு படையில் உள்ள ஒரு இராணுவ வீரருடைய மனைவி. அப்பேற்பட்ட அந்த 2 பெண்களுக்கு ஒட்டு துணி இல்லாமல் ஊர்வலமாக கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து கூட்டிகிட்டு வரும் பொழுது அதை பார்த்து கொண்டு இருந்த நபர் தான் இந்த மோடி. அப்போது இது மாத்திரம் இல்லை, இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க. பில்கிஸ் பானு வழக்காக இருக்கட்டும், அது புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும், நிறைய இருக்குது. இந்த 10 ஆண்டுகளில் இவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத சமூக வலைதளங்களில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நான் அந்த இடத்துல சொல்ல முடியாது. அப்போது இவ்வளவு விஷயங்களை, மனித குலத்திற்கு எதிரான அனைத்து விஷயத்தையும் இவர் செய்திருக்கின்றார். ஆனால் எந்த தீய விஷயமும் செய்யாதிருத்தல் தான் யமம். இதை கடந்தால் தான். ஆனால் இவர் எவ்வளவு செஞ்சுருக்கிறாருன்றதை அதை உங்களுடைய விஷயத்துக்கு நான் விட்டுறேன். நான் ஏதோ மோடிக்கு வேண்டாதவன், நான் மோடிக்கு உட்காந்து எதிராக பேசிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி நினைப்பீங்க. உங்களுடைய புரிதலுக்கே விட்டுறேன். ஒன்றாச்சா? நியமம் என்ன சொல்ல வருதுன்னா, கொள்ளுதல். எதை கொள்ளுதல்? தன்னிடத்தில் நல்ல விஷயங்களை மாத்திரம் கொள்ளுதல்.
அந்த யமம்ல வந்து மனிதனை மாத்திரம் அல்லாது அனைத்து உயிரினத்தையும் தன்னிடத்தில் கொள்வது. கொள்ளாதிருத்தல்னா தீய விஷயங்களை செய்யாதிருத்தல், அந்த உயிரினத்தை கொன்று தன்னுடைய ஊனை வளர்ப்பதற்காக, உடலை வளர்ப்பதற்காக அதோட ஊனை சாப்பிடக்கூடாது, பலவிதமான விஷயங்கள் இருக்குது. அதை நான் தனியாக சொல்லும் பொழுது சொல்கிறேன். இந்த பதிவை பார்க்குறவங்க திரும்பி நான் போடுறேன், அட்டாங்க யோகம்னு ஒன்று போடுறேன், அதில் தனித்தனியாக விவரிக்கிறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நியமம் என்னதுன்னா கொள்ளுதல், தன்னிடத்தில் நற்காரியங்கள், நற்சிந்தனைகள், நல்ல விஷயங்களை தன்னிடத்தில் கொள்ளுதல். எப்படி இப்போ மணிப்பூரில் ஒரு கலவரமா, உடனே அந்த முதல்வராக இருக்கிற பிரதமராக இருக்கிறவர் என்ன பண்ணணும், நேராக அந்த இடத்துல போய் உட்காந்து, அப்பா இங்கே வா, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு பேசி அதை சரி பண்ணி அந்த அனைத்து மக்களுக்குமான ஒரு மனிதராக இருப்பது தான் கொள்ளுதல். தன்னிடத்தில் நற்காரியங்களையும் நற்சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் தன்னிடத்தில் கொள்பவன் எவனோ அவனே நியமம் என்கின்ற அந்த இடத்தை கடக்கின்றான் என்பது பொருள். இவர் நியமத்தை கடந்திருக்கிறாரா இல்லையாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டையும் கடந்தாதான் ஆசனம் என்பது வரும். ஆசனம் என்பது என்ன, இப்போது ஒரு இடத்துல நம்ம போய் உட்காடுறோம் அப்படின்னா நமக்கு மனசுக்குள்ளே எந்த விதமான சஞ்சலமும் இருக்கக்கூடாது. ஒரு மாமிசம் சாப்பிட்டுட்டு பிறருக்கு தீங்கு விளைவித்துட்டு ஒரு இறைவன் முன்னாடி போய் குற்றவாளி மாதிரி தான் நம்மளால் நிற்க முடியுமே தவிர ஒரு நல்ல ஒரு விஷயத்தோடு நான் ஒரு நல்ல மனதோடு போய் நிற்க முடியாது. அப்போது அந்த ஆசனம் என்பது அமையணும்னா அந்த யமம் நியமம் இதை கடைப்பிடிச்சாதான் ஆசனம் என்பது அமையும். ஆசனம் என்பது உட்காருவது, அமர்வது. அதை பற்றி நான் விவரிப்பு தனியாக சொல்கிறேன். ஆசனம். பிராணாயாமம் மூச்சு பயிற்சி, வேற ஒன்றும் இல்லை. இப்போது ஏன் மூச்சு பயிற்சி செய்ய 4வது இடத்துல ஏன் பிராணாயாமத்தை வச்சுருக்கிறாருன்னா, இந்த மூச்சு பயிற்சி செய்வது என்பது இந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா மது, மாமிசம், புகையிலை நான் இருக்கணும், குறிப்பிட்ட அந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். பிற உயிரினத்தை நேசிக்கணும், அந்த கருணை இருக்கணும். அதெல்லாம் இருக்கும் பொழுது இது தானாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கு. 2வது, அந்த மது மாமிசம்லாம் சாப்பிடாமல் இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே அந்த அந்த ஜீவசக்தியாகி அந்த வாயு காற்று, அந்த காற்று இருக்குல்லையே, அந்த காற்று வந்து அந்த அண்ணாக்குக்கு பின்புறம் இருக்கின்ற அந்த 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 துவாரத்தின் வாயிலாக சகசிராரத்துக்கு, சிரஸுக்கு போகும் அப்படின்றது குண்டலினி யோகத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்ம ஏற்ற வேண்டியதில்லை. அதை நான் யோகம் சார்ந்த இடத்துல நான் நிறைய பேசியிருக்கேன். அதற்காக அந்த உடல் வந்து சரியாக இருக்கணும், அதற்காக ஒரு ஆசனம் அமைக்கணுன்றதுக்காக ஆசனம் வச்சுருக்காரு 4வது இடத்துல. பிரத்யாகாரன்றதும் கிட்டத்தட்ட அப்படி தான். இதெல்லாம் இந்த அந்த அந்த 5 விஷயங்களை கடைப்பிடித்த பிறகு 6வது தாரணைன்னு ஒன்று வருது. தாரணைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை நோக்கி இருப்பது. இப்போ எதிரில் ஒரு டியூப்லைட் இருக்குன்னா அந்த டியூப்லைட் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதை தான் என்ன ரொம்ப பேர் என்ன சொல்லியிருக்காங்க, பூர்வ மத்தியத்தை கவனிக்கணும் அப்படின்னாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த தாரணையை தான் தியானம்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தாரணைங்கிறது இந்த பூர்வ மத்தியத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. இந்த பூர்வ மத்தியத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது, அது பயங்கரமான பின்விளைவை கொடுக்கும். அப்போது இந்த பூர்வ மத்தியத்தை நீங்கள் கவனிப்பது, அதாவது உன்னுடைய மனம் வந்து பலவிதமான ஓட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறத ஒரு இடத்தில் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தையும் ஒரு இடத்தில் குவிப்பது. அந்த குவிப்பது தான் தாரணை. இது 6 சரியாக கடைப்பிடிக்கும் நபருக்கு தியானம் என்பது தானாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த தியானம் என்பது நடக்கும் பொழுது நம்ம யார், நம்ம எங்கே இருக்கோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. தியானம் என்பது கிட்டத்தட்ட சமாதி. அந்த நான்கிற அந்த அடையாளமே இருக்காது. நான் வந்து ஒரு நாட்டோட பிரதமராக இருக்கேன், என் பெயர் இது, என்னை சுற்றி இத்தனை 17 கேமரா இருக்குது, என்னை சுற்றி இத்தனை காவலர்கள் இருக்காங்க, இத்தனை எனக்கு பாதுகாப்பு இருக்குது, எதுவுமே தெரியாது. அங்கே நான்கிற அந்த அடையாளமே இல்லாமல் போகும். அந்த நிலைக்கு பெயர் தான் தியானம். இப்போ சொல்லுங்க, நீங்கள் இவர் செய்தது தியானமா நாடகமா? தியானம் என்பது பல தருணங்களை நான் யூடியூப்பில் நம்ம சேனலில் பேசியிருக்கேன். தியானம் என்பது ஒரு நிலை, அது தானாக நடக்கக்கூடிய ஒரு நிலை. அது தானாக நடக்கும். அது எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், ஏன் நடக்கும், எதுக்கு நடக்கும், எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு செயல். இப்போ காமமும் கோபமும் எப்போ வரும்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ண முடியுமானா முடியாது. அது ஒரு நிகழ்வு, அது தானாக நடக்கும். அதை வர வைக்கவும் முடியாது, வந்ததை போக வைக்கவும் முடியாது.
அப்பேற்பட்டது தான், அதற்கு நிகரானது தான். காமத்திற்கும் கோபம் எப்படி தானாக நடக்கக்கூடிய நிகழ்வோ அதுபோல தான் தியானம் என்பதும் தானாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை எப்படி வர வைக்க முடியும் என்பது தான் என்னுடைய கேள்வினா. இந்த யோக வாழ்க்கையை கடைப்பிடிக்கிறவங்களுக்கே தியானம் உனக்கு அமையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர் எவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்கிறாருன்றத நான் சொல்லணுன்றது கிடையாது. சமூக வலைதளங்களில் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது தெரியும். இதே பில்கிஸ் பானு வழக்கில் 11 பார்ப்பனர்களை குற்றமற்றவர்கள்னு தீர்ப்பு சொல்லி அவங்கள வெளியேற்றுறதுக்கு 75வது சுதந்திர தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியோட அரசாங்கம் வந்து 11 பார்ப்பனர்களை குற்றவாளிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு வெளியில் அவங்கள வந்து விடுதலை பண்ணுறாங்க. அவங்க விடுதலை பண்ணுவதற்கு காரணம் ஒன்று சொல்கிறாங்க. என்ன காரணமாக, இவர்கள் 11 பேரும் பார்ப்பனர்கள் குற்றம் செய்திருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னா. உச்சபட்சமான குற்றவாளிகள் இருக்கிறதே அவனுங்க தான். அந்த 3% அதிகமான ஆட்கள் இருக்காங்க. சமூக வலைதளங்களில் அவங்கள பற்றி எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நானும் பார்ப்பனர்களை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ கூட சமீபத்தில் நடந்தது ஒரு வடகலை தென்கலை பிரச்சனைகள் அவ்வளோ பேச்சு பேசுகிறான். ஏன் இது சுதந்திர இந்தியாவின் முதல் குற்றவாளி யார்? கோட்சே, பார்ப்பனர். சுதந்திர இந்தியாவின் முதல் ஊழல்வார் யார்? டிடி கிருஷ்ணமாச்சாரி. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், அடிக்கிக்கிட்டே போகலாம். அவ்வளோ இதுவும் வந்து பார்ப்பனர்கள் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பொது புத்தியில் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்கன்னா, பார்ப்பனர்கள் வந்து யோக்கியமானவர்கள். எல்லா பார்ப்பனர்களையும் சொல்லலை, ஒரு சிலர் நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாதிக்கு 4 பேர் விளங்காதவங்க இருக்க தான் செய்வான் அப்படின்னு. ஆனால் பார்ப்பனர்களில் ஒரு ஒரு கொஞ்சம் பேர் தான் நல்லவங்க இருக்காங்க. ஒரு சிலர் அது 1000ல் ஒருவரா, லட்சத்தில் ஒருவர் கூட இருக்கலாம். மற்றவங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. என்ன, பலர் வெளியில் காமிப்பாங்க, பலர் வந்து வெளியில் காமிக்க மாட்டாங்க. அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் நான் பார்த்தது வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆக இப்படி ஒரு நிலையில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு தியானம் என்பது எப்படி நடக்கும்? அப்போ இது யாரை ஏமாத்துறதுக்கு இந்த கபட நாடகம்? இது நாடகம் தான், இது பேர் தியானம் அல்ல. இது பேர் என்ன, சும்மா அப்படி போயிட்டு ஒரு காவி உடையை போட்டுக்கிட்டு ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு இந்த இப்படிங்கிறதும் இந்த இப்படி சின்முத்திரை பிடிச்சிக்கிட்டு இப்படி இருக்கிறோம், இதுக்கு பேர் தியானமா? அப்போ தியானம்னா என்னன்னு மோடிக்கு தெரியல. அப்போ இவனோ சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படி போய் உட்காந்தீங்கன்னா இதாப்பா தியானம்னு இவனோ சொல்லி கொடுத்துருக்கேன், அதை வந்து இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. தியானம் என்பது உனக்குள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், ஏன் நடக்கலை, எதுவுமே தெரியாது. அது எப்போ நடக்கும்னு உனக்கே தெரியாது. இதை இந்த ஞானமடைந்தவர்களுக்கு மாத்திரம்தான் இது புரியும். சாமானியனுக்கு இது புரியாது. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தில் கடைப்பிடிக்காத ஒரு நபருக்கு தியானம் எப்படி அமையும்? தியானத்திற்கு அடுத்து 8வது இடத்துல தான் சமாதியை வச்சிருக்கிறாரு. இது இந்த இடத்துல தேவையில்லை. ஏன்னா தியானம் என்பது கிட்டத்தட்ட சமாதி. ஏன்னா தன்னுடைய அடையாளங்கள் அனைத்தையும் இழந்த தருணத்தில் தான் தான் யார் என்பதை உணர முடியும். அதனால தான் நான் புத்தகத்தில் சொல்லியிருப்பேன், அடையாளமற்ற பரம்பொருளை அடையாளத்தோடு தேடாதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்குது. காரணம் இதுதான். நானும் நிறைய அடையாளங்களோட வளம் வந்தவன் தான். அந்த அடையாளத்துக்குள்ளே இருக்கிறது வரைக்கும் இந்த பேரண்டம்னா என்ன, பரபிரம்மம்னா என்ன, இந்த படைப்பின் ரகசியம் என்ன, எதுவுமே உணர முடியல. நானும் சராசரி உங்களை போல் கடவுள்னு ஒருவர் இருக்கார், அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறாரு, சிவனாக இருக்கிறாரு, விஷ்ணுவாக இருக்கார், பிரம்மாவாக இருக்கார், ஜீசஸ் கிரைஸ்டாக இருக்கார், அல்லாவாக இருக்கிறாரு அப்படின்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் தவறுங்கிறது கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் சொன்னேன், பல தருணங்களில் இந்த ஞானம் அடைந்தவர்கள் இந்த கூற்றை ஏற்றுக்காமல் இருக்கிற காரணம் இதுதான். ஆக நரேந்திர மோடி அவர்கள் செய்தது தியானமா நாடகமா என்றால் 100% நாடகம். அவரின் சுய தேவைக்காக, சுய லாபத்திற்காக செய்த கபட நாடகமே தவிர இது தியானம்